அடி தூள்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பாஸ்மதி ரைஸை இந்த கப் அளவுக்கு எடுத்து ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 ஸ்பூன் அளவுக்கு கீயும் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். அதுலேயே இப்போது வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் தனித்தனியாகவும் போட்டு வதக்கிறதுனாலும் வெங்காயம், தக்காளி வதக்கிக்கலாம். நான் மொத்தமாக போட்டு வதக்கிக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, 3 பீன்ஸு, பீஸ் இந்த சீசனில் பீஸ் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதுவும் நான் பட்டாணியும் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த கப்பில் நான் அரிசி எடுத்துக்கிட்டனோ அதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். பாஸ்மதி ரைஸ்ன்றதால் 1.5 கப் ஊற்றிட்டு இது நல்லா க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கொதிக்க வைங்க. விசில் போட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மிக்ஸி ஜாரில் 1 கிராம்பு, 1 பட்டை, 1 ஏலக்காய் போட்டு தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ½ லெமனை நான் புழிஞ்சு விட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் அரிசி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் தேவைப்பட்டது தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது பிரியாணி மசாலா மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டு இறக்குனிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடும். இதை அப்படியே நான் பிளேட்டில் கொட்டி காமிக்கிறேன். அடியே பிடிக்காமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜ் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்கும்.